ஒரு அடர்ந்த பசுமையான காடு. அந்த காடு முழுக்க பெரிய பெரிய மரங்களும் குளிர்ந்த நிழலும் இருந்தது. அங்கே ஒரு குட்டி குரங்கு தன் அம்மாவுடன் வாழ்ந்தது. ஒரு நாள் அந்த குட்டி குரங்குக்கு ரொம்ப சூடாக இருந்தது. அது முகத்தை துடைத்து கொண்டு சொன்னது, அம்மா, ரொம்ப வெயில், தாங்க முடியல. அம்மா சிரிச்சு மெதுவா சொன்னாங்க, அங்க கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு இருக்கு, அங்க போய் குளிக்கலாம். ஆனா சிறிது கவலையோட சொன்னாங்க, தினமும் போகாதே, அளவுக்கு மட்டும் போ. ஆனா அந்த குட்டி குரங்கு அதை முழுசா கேட்கவே இல்லை. அது உடனே ஓடிச்சு, அந்த ஆற்றிற்கே போயிச்சு. அந்த ஆறு ரொம்ப அழகா இருந்தது. தண்ணி சுத்தமாக ஓடிக்கிட்டே இருந்தது. அதை பார்த்ததும் குரங்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது நேரா தண்ணியில குதிச்சு சபாஷ் அன்னு பெரிய சத்தத்துல சிரிச்சு தண்ணியில விளையாடி தண்ணி தூக்கி தூக்கி சிரிச்சு அது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அந்த நாள் முழுக்க அது தண்ணியிலேயே இருந்துச்சு. அடுத்த நாள் மீண்டும் அதே மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி தினமும் அது ஆற்றுக்கே போக ஆரம்பிச்சிச்சு. நீண்ட நேரம் தண்ணியில் இருந்துச்சு. அதுக்கே தெரியாம ஓவரா விளையாடிச்சு. சில நாட்களுக்கு அப்புறம் அது உடம்பு கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிச்சு. அது நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அச்சு தும்ம ஆரம்பிச்சிச்சு. சிரிச்சுக்கிட்டே இருந்த குரங்கு இப்போ சோர்வா பலவீனமா இருந்துச்சு. அம்மா அதை பார்த்ததும் ரொம்ப கவலையாயிட்டாங்க. அம்மா மெதுவா சொன்னாங்க, நான் சொல்லலையா தினமும் போகாதேன்னு. அப்போதான் அந்த குட்டி குரங்குக்கு புரிஞ்சிச்சு. அது தலைய குனிஞ்சு மெதுவா சொன்னது, அம்மா, நான் தவறு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. அம்மா சிரிச்சு அதோட தலைய தட்டினாங்க. பரவாயில்ல, இப்போ புரிஞ்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த குரங்கு மீண்டும் ஆற்றுக்கு போனது. ஆனா இந்த முறை அது அளவுக்கு மட்டும் விளையாடிச்சு. சிறிது நேரம் மட்டும் குளிச்சு பின்னாடி அமைதியா வந்து உட்கார்ந்துச்சு. இப்போ அது சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருந்துச்சு. இறுதியில் ஒரு முக்கியமான விஷயம், அளவுக்கு மீறினால் நல்லதுமே கெட்டதா மாறும். Hey kids, Tamil Kids Stories are subscribe